லலிதா, கௌதம், ஸ்வேதா 3 பேரும் லலிதாவோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு ஸ்வேதாவோட வீட்டுக்கு வராங்க. டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் வீட்டுல லைட் மியூசிக்லாம் ஆன்ல இருக்கத பார்த்துட்டு லலிதா ஸ்வேதா கிட்ட வீட்டுல வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்க, அதுக்கு ஸ்வேதா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், அதுக்காக தான் இதெல்லாம் எப்பயுமே ஆன்லயே வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இதெல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், அதான் நீ இருக்கல அப்படின்னு சொல்றாங்க. லலிதா ஸ்வேதா கிட்ட நீங்க வீடு ஷேர் பண்ணிக்கலாம், ரூம்மேட்டா இருந்துக்கலாம்னு சொன்னதுனால ஏதோ வீடு சின்னதா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா பார்த்தா இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, இவ்வளவு பெரிய வீட்டுக்குலாம் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட நம்ம வேற ஏதாவது வெளியில வீடு பார்த்துக்கலாம்னு சொல்ல, அதுக்கு ஸ்வேதா லலிதா கிட்ட நீ எனக்கு ரெண்ட்லாம் எதுவும் தர வேணா, நான் உன்கிட்ட எப்போ ரெண்ட் கேட்டேன், நீ எனக்கு நல்ல கம்பெனியனா இருப்ப, உன் கூட ரூம் ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு லலிதா ஐயோ ரெண்ட்லாம் கொடுக்காம என்னால இங்க இருக்க முடியாது, என்னால ஒரு 5 to 6K வரைக்கும் அஃபோர்ட் பண்ண முடியும், அதுக்கு மேல ரெண்ட் ஏத்துறதா இருந்தா நீங்க 1 இயர்க்கு அப்புறம் ஏத்திக்கோங்க, அதுக்குள்ள நான் பெரிய லாயர் ஆயிட்டு உங்க ரெண்ட்டை நான் கொடுத்துருவேன்னு சொல்ல, ஸ்வேதாவும் சிரிச்சுக்கிட்டே சரி உனக்கு காஃபி வேணுமான்னு கேட்க, லலிதா எனக்கு சுகர் இல்லாமன்னு சொல்ல, கௌதம் எனக்கு சுகர் தூக்கலான்னு சொல்றாரு. ஸ்வேதாவும் ஓகேன்னு சொல்லிட்டு காஃபி போட போறாங்க. அடுத்த முரளி பீம்ஜி கிட்ட வண்டியோட அடையாளம் கேட்க, அதுக்கு பீம்ஜி சார் வண்டியில நான் முன்னாடியும் பின்னாடியும் ஆகாச கல்லு கட்டியிருப்பேன், இது பொதுவா எந்த வண்டியிலையும் கட்டியிருக்க மாட்டாங்க, என் பொண்டாட்டிக்கு சாமி நம்பிக்கை அதிகம் அதனால கட்டியிருக்கேன்னு சொல்ல, முரளியும் பீம்ஜியும் வண்டியை தேடி கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் இப்படி ரோட்ல வண்டியை தேடி போயிட்டு இருக்கப்போ அவர் வண்டியில ஆகாச கல்லு கட்டியிருந்த கயிறு கீழே கிடக்கிறத பார்த்துட்டு முரளி கிட்ட வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு அந்த கயிறை எடுத்து பாக்குறாரு. அப்புறம் முரளி கிட்ட சரி இது என் வண்டியில கட்டியிருந்த கயிறு தான் பீம்ஜி சொல்ல, முரளி அங்க தள்ளி சர்ச் பண்ணி பார்த்தா அங்க வண்டியை உடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. பீம்ஜி அதை பார்த்துட்டு சார் இது என்னோட வண்டி தான் சொல்லிட்டு இப்படி வண்டியை அடிச்சு உடைச்சு போட்டு வச்சிருக்காங்களே சார், இதுக்கு மேல நான் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. முரளியும் ஃபாரன்சிக் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்குள்ள நைட் ஆயிடுது. அவங்க வந்து வண்டியை பார்த்துட்டு இங்கே செக் பண்ணி பார்க்க முடியாது, நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு ஃபுல் ரிப்போர்ட் அனுப்புறேன்னு சொல்லிடுறாரு. அடுத்து ஸ்வேதா லலிதாவோட ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு ஸ்வேதாவுக்கு கொஞ்சம் மெயில் சென்ட் பண்ணுற ஒர்க் இருக்கிறதுனால லலிதாவோட ஆஃபீஸில் உட்காந்து சென்ட் பண்ணலான்னு சொல்லி லலிதாவோடைய அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸ்வேதாவும் லலிதாவும் ஆஃபீஸ்க்குள்ளே போக ஆஃபீஸில் கௌதமும் நீலாவும் இருக்காங்க. நீலா லலிதாவை பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையான்னு கேட்க, லலிதாவும் பரவாயில்ல மேடம் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்வேதா நீலாவை பார்த்துட்டு நீலா கிட்ட மேடம் நான் ராஜாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் அன்னைக்கு தான் அவனை மீட் பண்ணேன், நீங்க எங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஏதோ தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அன்னைக்கே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் ஆனா முடியலன்னு சொல்ல, அதுக்கு நீலா நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன, நீங்க என்ன சொன்னாலும் எதுவும் மாறப்போறது இல்லைன்னு ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு லலிதா கிட்ட நம்ம கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் சீக்கிரம் போகணும்னு சொல்ல, லலிதாவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட நீங்க ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல அங்க உட்காந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீலா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க செப்பரேஷனுக்கான காரணங்களையும் அது சம்பந்தப்பட்ட இன்சிடென்ட்டையும் நீங்க சொல்லுங்க, அதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை ஸ்டேட்மெண்டா கன்வெர்ட் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணிப்பேன்னு சொல்ல, நீலாவும் ஓகே சொல்லிட்டு அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் ராஜாவும் காலேஜ் டேஸ்ல இருந்து லவ் பண்ணோம், நாங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருந்தோம், எனக்காக அவன் ரொம்ப ஆசைப்பட்ட போலீஸ் வேலையை விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நானும் சரி ஓகே எப்ப என் பக்கத்திலே இருப்பான்லன்னு சொல்லி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் எல்லாம் ரொம்ப நல்லா சந்தோஷமா தான் போச்சு. ஆனா ராஜா முன்ன மாதிரி இல்ல, எதையோ இழந்த மாதிரியே இருந்துட்டு இருந்தான், என்னால அவனோட கனவை தொலைச்சிடக்கூடாதுன்னு அவனை போலீஸ் ஆக சொல்லி அவன் ஆசைப்பட்ட போலீஸ் வேலைக்கு அவனை அனுப்பி வச்சேன், அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்துச்சு, எங்க வாழ்க்கையில சத்யாவும் வந்தா, 2 சந்தோஷமும் ஒன்னா வந்துச்சு, அவன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம், அவன் சந்தோஷப்பட்டதை பார்த்து அவனை விட அதிகமா நான் தான் சந்தோஷப்பட்டேன், ஏன்னா எனக்கு அவனை அவ்வளவு பிடிக்கும், ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல, என் பிரெக்னன்சி டைம் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அப்படிலாம் தான் இருந்துச்சு, அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் ராஜா வேலைன்னு இருந்துட்டான், என்னையும் சத்யாவையும் மறந்துட்டான், நான் ராஜாக்காக என் அப்பா கூட சண்டை போட்டிருந்தேன், அந்த டைம்ல எனக்கு துணையா இருந்தது என் வயிற்றுக்குள்ள இருந்த என்னோட குழந்தை சத்யா மட்டும்தான் சொல்றாங்க. ராஜா வேலைன்னு இருந்ததுனால நீலாவோட பர்த்டே கூட மறந்துருப்பாரு, நீலா இன்னைக்கு என்னோட பர்த்டே நீலாவே சொல்லி ராஜா கிட்ட விஷ் வாங்கினதுனால ராஜா உன் பர்த்டே கிஃப்ட் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் தரேன்னு சொல்ல, நீலா எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் என்னையும் சத்யாவையும் ஃபர்ஸ்ட் நீ தான் பார்க்கணும், நாங்க 2 பேரும் ஒன்னதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொல்ல, ராஜாவும் இதெல்லாம் நீ சொல்லணுமா நான் கண்டிப்பா அங்க இருப்பேன்னு சொல்றாரு. நீலா ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல ராஜாவும் வயித்துல இருக்க குழந்தை மேல ப்ராமிஸ் பண்றாரு. நீலாக்கு டெலிவரி டேட் நெருங்க ராஜா 1 வீக் லீவ் போடுறாரு. இத நீலா வயித்துல இருக்க குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா லீவ் போடுறாரு நம்ம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நீலாக்கு அங்க பனிக்கூட உடைஞ்சு ரத்தமா போய் நிக்க முடியாம கீழே விழுந்து வலி தாங்காம துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு வலியிலையும் நீலா ராஜாக்கு கால் பண்ண ராஜா காலையும் அட்டன் பண்ணல. நீலா இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்ததுக்கு அப்புறம் நீலாக்கு ராஜா மேல இருக்க கோவம் நியாயம் தான் தோணுது. என்னதான் ராஜா போலீஸா தன்னோட கடமையை சரியா செஞ்சாலும் ஒரு புருஷனா தன்னோட கடமையை செய்ய தவறிட்டாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு ரசிகா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.